வணக்கம் ஓவியா. நிச்சயமாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவரை சென்னையில் வைத்து கொலை செய்து காரில் கோவைக்கு கொண்டு வந்து வளஞ்சப்பட்டியில் உள்ள ஒரு கிணற்றில் கல்லை கட்டி போட்டுள்ளனர். இது காவல்துறையின் விசாரணையில் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த கொலை சம்பவம் நடந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவருடைய உடல் கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டு அந்த உடல் எலும்புக்கு கூறாக காணப்பட்டது. இந்த கொலையை செய்ததாக பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பாலமுருகன், முருகப்பெருமாள் ஆகியோர் இருவரும் கோவை செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அதன் பின்னர் தான் கொலை விவகாரம் வெளியே கோவை சூழல் காவல் ஆய்வாளர் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தையும் ஆய்வாளராக பொறுப்பு வைத்து வந்தார். இந்த கொலை வழக்கில் முருகப்பெருமாள் சரணடைந்ததும் அவருக்கு இந்த கொலை வழக்கில் தொடர்பு இல்லை என்றும் தெரிகிறது. இந்த கொலையை பாளையங்கோட்டை சேர்ந்த நியூட்டன் பெனிட்டோ ஆகியோர் செய்துள்ளது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. உடனே அந்த 2 பேரையும் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டனர். இந்த கொலை வழக்கில் தொடர்பில்லாத பெருமாள் குறித்து ஆய்வாளர்களின் முழுமையாக விசாரணை நடத்தாமல் அவரையும் வழக்கில் சேர்த்து கைது செய்த விவகாரம் உயர் காவல் அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. இது குறித்து டிஐஜி சசிமோகன் மற்றும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் முருகப்பெருமாள் குறித்து காவல் ஆய்வாளர்களின் சரியாக விசாரணை நடத்தவில்லை என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவரை பணியிடம் நீக்கம் செய்து டிஐஜி சசிமோகன் உத்தரவிட்டார். கொலை வழக்கு சரியாக விசாரிக்காத ஆய்வாளர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டது காவல்துறையினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஓவியா.